Hello viewers, welcome to Chemistry Cake. Last 3 வீடியோஸையும் பார்த்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th standard unit 6 solid state lessonல packing efficiency in BCC lattice, that is body centered cubic lattice. ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம பார்த்தது பேக்கிங் எஃபிஷியன்சி இன் சிம்பிள் கியூபிக். இப்போ பார்க்க போகிறது பாடி சென்டர்ட் கியூபிக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங் எஃபிஷியன்சினா நம்ம என்ன சொன்னோம், எவ்வளோ ஆட்டம்ஸ் இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்க்கு உள்ள ஆக்குப்பை பண்ணியிருக்கோ, இடத்த அடைச்சி இருக்கோ, அதுதான் பேக்கிங் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். மீதி இடத்த, காலி இடத்த என்னன்னு சொல்லுவோம், வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ எதை கண்டுபிடிக்க போகிறோம், பேக்கிங் எஃபிஷியன்சி என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதை 100லேருந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எது கிடைக்கும், இந்த வாய்ட் கிடைக்கும். இப்போ பாடி சென்டர் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு 3 லேயர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கீழே இருக்க இந்த 4 ஆட்டம்ஸும் ஒரு லேயர். இதை நம்ம என்னன்னு எடுக்கலாம், ஏ லேயர்னு எடுக்கலாம். இதுக்கு அடுத்து இருக்கிற இந்த பிங்க் கலர் செகண்ட் லேயர். இதை நம்ம பி லேயர்னு எடுக்கலாம். மேலே இருக்க இந்த கிரீன் கலர் தேர்ட் லேயர். இதை நம்ம என்னன்னு எடுக்கலாம், சி லேயர் அப்படின்னு எடுக்கலாம். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் என்ன லேயர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு, ஏ பி சி. அகெயின் திரும்ப வர லேயர் எப்படி இருக்கும், ஏ லேயரா தான் இருக்கும். அதுக்கு அடுத்து ரெண்டாவது வர்றது பி லேயரா இருக்கும். அதுக்கு அடுத்து வர்றது சி லேயரா இருக்கும். ஸோ ஏபிசி அரேஞ்ச்மெண்ட்ல பாடி சென்டர்ட் கியூபிக் லாட்டிஸ் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், பேக்கிங் எஃபிஷியன்சி. அதுக்கு நமக்கு எந்த ட்ரையாங்கிளை வச்சு கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த ஏ ஜி சி ஏ இந்த ட்ரையாங்கிளை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், பேக்கிங் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ண முடியும். தட் இஸ் டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர். அதுதானே நமக்கு ஃபார்முலா ஃபார் த பேக்கிங் எஃபிஷியன்சி. பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா எழுதுவோம், டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர்ஸ். டோட்டல் volume occupied by the spheres. நான் எல்லாமே ஷார்ட்டா எழுதியிருக்கேங்க. Total volume occupied by the spheres by volume of the cube. இது மறக்கவே கூடாதுன்னு போன வீடியோல சொன்னேன். Volume of the cube. Volume of the cube common to all the 3 cubic units, that is simple cubic, body centered, face centered into 100. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதுல இந்த வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் த கியூப் என்ன வேல்யூ, வால்யூம் ஆஃப் த கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப். இதை நம்ம மறக்க போறது கிடையாது. இப்போ நம்ம அடுத்து எது கால்குலேட் பண்ணணும், டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர்ஸ். இதை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்கணும், வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். இந்த டோட்டல்ன்றது எதோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கும்னா, வால்யூம் ஆஃப் த ஸ்பியரை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in the cubic lattice, அதை இசட்னு கால்குலேட் பண்ணுவோம். இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா தான் நமக்கு எது கிடைக்கும், டோட்டல் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கிடைக்கும். ஸோ இசட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அது ஒரு கியூபிக் லாட்டிஸ்க்கும் மாறும். பாடி சென்டர்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இசட் இஸ் ஈக்குவல் டு பாடி சென்டர்டுன்றதுனால சென்டர் ஆஃப் த பாடியில் இருக்கிற அந்த ஆட்டம். ஸோ பாடி சென்டர்டு ஆட்டம் plus கார்னர்ல இருக்கிற atoms present in the corner. கார்னர்ல இருக்க ஆட்டம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், பாடியில இருக்கிறது அந்த ஒரு கியூபுக்கு மட்டும்தான் சொந்தம். ஸோ 1ன்னு போட்டுருவோம்.
கார்னர்ல இருக்கிறது 8 கார்னர், அதனால 8. ஒரு கார்னர்ல இருக்கிறதும் தன்னோட 8ல ஒரு பார்ட்டை தான் என்ன பண்ணுது, ஷேர் பண்ணிக்குது. அதனால 8 into 1 by 8. ஸோ 8 8 கேன்சல் ஆயிடுச்சுன்னா டோட்டல் வேல்யூ என்ன வரும், 2. 2 is the number of atoms present in the BCC unit. Body centered cubic unit ஓட number of atoms என்ன வரும், 2. So Z value கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்க volume of the cube கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன, volume occupied by the sphere கண்டுபிடிச்சி Z ஆல மல்டிப்ளை பண்ணி A cube ஆல டிவைட் பண்ணணும். ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேல்யூ வேணும், R வேல்யூ வேணும். R வேல்யூ வேணும்னா நமக்கு எது தெரியணும், இந்த AC triangle வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும், R வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த AC வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் ABC. இந்த ABC ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் தியரம் படி AC வேல்யூவை கால்குலேட் பண்ணுறோம். அக்கார்டிங் டு பித்தாகரஸ் தியரம், ட்ரையாங்கிள் ABCயில் AC ஸ்கொயரை கால்குலேட் பண்ணுறோம். AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். ஆனால் நமக்கு வேண்டியது AC வேல்யூ, அதனால இதை என்ன பண்ணிடுறோம், ஸ்கொயர் ரூட்குள்ளே கொண்டு வரோம். இப்போ AB வேல்யூ என்ன, AB இஸ் ஈக்குவல் டு எட்ஜு. எட்ஜுன்னும் போது இந்த ரேடியஸ், இந்த ஆட்டமோட ரேடியஸ் இந்த ஆட்டமோட ரேடியஸும் ஆட் ஆகும். அதை என்னன்னு எடுத்துக்கிறோம், ஏன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதுவும் ஒரு எட்ஜ், பிசியும் ஒரு எட்ஜு. ஸோ இதோட வேல்யூவும் ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏபிக்கு பதிலாக இங்கே என்னன்னு எழுதுகிறோம், ஏ ஸ்கொயர். ஏபி ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே பிசி ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே என்ன எழுதுகிறோம், பிசி ஸ்கொயருக்கு பதிலாகவும் ஏ ஸ்கொயர். ஸோ இது 1, இந்த வேல்யூவும் 1. ஸோ 1 + 1 என்னவாகும், √2a ஸ்கொயர். நமக்கு என்ன தெரியும், ஸ்கொயர் ரூட்டை விட்டு ஏ ஸ்கொயரில் வெளியில் எடுத்தோம்னா √2 into a. இது வந்து ஏசியோட வேல்யூ. ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு √2a. இந்த இடத்துல அதனால தான் என்ன பண்ணுறோம், √2aன்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த AC வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஆல்ரெடி CG வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம், AG வேல்யூ எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணலாம். அப்போ ட்ரையாங்கிள் ACGல AG ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது தானே AG ஸ்கொயர், AG ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இந்த AG ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர், அதுதான் இங்கே போட்டிருக்கோம், AC ஸ்கொயர் பிளஸ் CG ஸ்கொயர். CG ஸ்கொயர் என்ன, ஆல்ரெடி நமக்கு தெரியும், இது ஒரு எட்ஜ். ஸோ A ஸ்கொயர், CG ஸ்கொயரு A ஸ்கொயர்னு எழுதிடுறோம். அண்ட் AC ஸ்கொயர் வேல்யூ என்ன, இப்போ தான் கண்டுபிடிச்சோம், √2a. ஸோ √2a the whole ஸ்கொயர். ஏன் இதை ஸ்கொயர் ரூட்குள்ளே கொண்டு வந்திருக்கோம், AG ஸ்கொயர் வேணாம், நமக்கு AGயா வேணும். ஸோ AG இஸ் ஈக்குவல் டு, இதை ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகும், √2 into √2 2 ஆயிடும். A ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2 + 1 3 √3a ஸ்கொயர். √3 ஸ்கொயருக்குள்ளே இருக்கும், A ஸ்கொயர்லேருந்து ஒரு ஏவை மட்டும் வெளியில் எடுத்துடலாம். அப்போ AG வேல்யூ இஸ் ஈக்குவல் டு √3aன்னு ஆகிடும். ஸோ இந்த AG வேல்யூ என்னவாச்சு, இப்போ √3a. ஆல்ரெடி நமக்கு இன்னொன்று என்ன தெரியும்னாக்கா, இந்த AG வேல்யூ தெரியும். எப்படி தெரியும், இது வந்து எந்தெந்த ஏரியாஸை கிராஸ் பண்ணுதுன்னா, இந்த ஆட்டம், இந்த ஆட்டமோடது ரேடியஸ் R. அதுக்கு அடுத்தது இந்த பிங்க் ஆட்டம், பிங்க் ஆட்டமை ஃபுல்லாக இது கிராஸ் பண்ணுது. அப்போ இதோட டயாமீட்டரை நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த வேல்யூ என்னென்னு எடுத்துப்போம், 2R. அதுக்கு அடுத்த ஆட்டம் எதை கிராஸ் பண்ணுது, இந்த லைனை, இந்த கார்னர் ஆட்டம், இதோட ரேடியஸ் R. ஸோ டோட்டல் ஆட் பண்ணால் என்ன வரும், 6 + 2R + R. ஸோ டோட்டலாக the value is equal to 4R. ஸோ இங்கே என்னென்ன ஆட் பண்ணுறோம், R + 2R + R. ஸோ மொத்தமாக எத்தனை R இப்போ வந்தது நமக்கு,
4r வரும். இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? இந்த 4r வேல்யூ AGக்கு ஈக்குவல். So the value is equal to AG. அதனால தான் இங்க என்ன எழுதுறோம்? AG value √3a, AG value 4r. So AG வேல்யூக்கு இப்போ நமக்கு ரெண்டு கிடைச்சிருக்கு. ஒன்று √3a கிடைச்சது, இன்னொன்று 4r. ரெண்டுமே எதோட வேல்யூ தான்? AGயோட வேல்யூ. அதனால இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவலைஸ் பண்றோம். ஸோ √3a is equal to 4r. ஆனால் எனக்கு வேண்டியது யார் மட்டும்தான் வேணும்? r மட்டும்தான். அதனால 4 கீழே கொண்டு வந்துடுறோம். அப்போ r is equal to √3 by 4 into a. இது radius of the atom. இந்த radius of the atom வச்சு நம்ம யாரை கண்டுபிடிக்கிறோம்? volume of the sphere. இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். volume of the sphere. So volume of the sphere என்ன? As usual, volume of the sphere is equal to 4 by 3 pi r cube. இந்த இடத்துல r cubeக்கு பதிலா யாரை யூஸ் பண்றோம்? √3 4 by 4 into a வை யூஸ் பண்றோம். அப்ப இதை எப்படி நம்ம பிரிக்கலாம்? இது வரைக்கும் பிரிச்சு எழுதிக்கலாம். 4 by 3 pi a into √3 cube போது √3 into √3 into √3 into √3 by என்ன வரும்? இந்த இடத்துல 4 cube வரும். அப்போ 4 into 4 into 4. ஸோ இப்போ எது கேன்சல் ஆகும்? ஒரு 4ம் ஒரு 4ம் கேன்சல் ஆகுமா? இந்த √3 வந்து ஆக்சுவலா எங்க வரணும்? இந்த டினாமினேட்டர்ல வரும். அப்போ √3யும் √3 into √3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிடும். ஸோ எது இப்போ ரிமைனிங் இருக்கு? பை வேல்யூ. இந்த a cube ரிமைனிங் இருக்கு. இங்க இருக்கிற a cube வேல்யூ ரிமைனிங் இருக்கு. பிளஸ் ஒரு √3 இருக்கு. அப்போ அந்த மூணுத்தையும் நியூமரேட்டர்ல போடுறோம். √3 into pi into a cube by இந்த 4 into இந்த 4. அப்போ 4 into 4 is equal to 16. So √3 by 16 into pi a cube என்னது? Volume of the sphere. ஆனா நமக்கு வேண்டியது என்ன? total volume of the sphere வேணும். So total volume of the sphere வேணும்னா நம்ம என்ன சொன்னோம் ஃபார்முலா? Total volume of the sphere is equal to total volume of the sphere is equal to Z into volume of the sphere. Volume of the sphere. Z value என்ன calculate பண்ணோம் இங்க? Z value 2ன்றதை இங்க calculate பண்ணோம். So இந்த Zக்கு பதிலா நம்ம எதை போடுறோம்? 2. Volume of the sphereக்கு பதிலா இங்க calculate பண்ணியிருக்கோம் இல்லையா? √3 by 16 into pi a cube. அதை போட்டுறோம். அதுக்கப்புறம் இதை simplify பண்றோம். இந்த 2வால cancel பண்ணா என்னவாகும்? 8. அப்ப ரிமைனிங் பார்ட் என்ன? √3 pi a cube அப்படியே நியூமரேட்டர்ல இருக்கும். டினாமினேட்டர் வேல்யூ மட்டும் 8ஆ சேஞ்ச் ஆயிடும். இது வந்து டோட்டல் வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர். ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் என்ன? √3 pi a cube by 8. இப்போ நம்மளோட பேக்கிங் எஃபிஷியன்சி ஃபார்முலால இதை கண்டுபிடிச்சாச்சு. டோட்டல் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். வால்யூம் ஆஃப் த கியூப் எவ்வளோ? a cube. ஸோ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும்? a cube-ஆல டிவைட் பண்றோம். அப்ப a cube கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் என்ன வரும்? √3 pi a by 8 into 100. இதுல pi வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். √3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம். √3 வேல்யூ 1.732. பையோட வேல்யூ 3.14 by 8 into 100. இப்போ 100ஐயும் 8ஐயும் டிவைட் பண்ணோம்னா அந்த வேல்யூ வந்து 12.5. ஸோ √3 வேல்யூ 1.732, pi வேல்யூ 3.14, 100 by 8 12.5. இப்போ இந்த மூணு வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் நமக்கு எவ்வளவு வருது? பேக்கிங் ஃப்ராக்ஷன். பேக்கிங் ஃப்ராக்ஷன் is equal to 68%. இப்போ பேக்கிங் ஃப்ராக்ஷன் தெரிஞ்சா நம்ம எதை போட முடியும்? void கால்குலேட் பண்ண முடியும். void is equal to 100 minus packing fraction. So 100ல இருந்து packing fraction-அ minus பண்றோம். packing fraction for the body centered எவ்வளோன்னு calculate பண்ணோம் இப்போ? 68. அப்போ 100 minus 68 எவ்வளோ வரும்?
32. So 100 minus 68 packing efficiency போட்டோம்னா void for the BCC lattice என்ன வரும் 32%. So உங்களுக்கு வந்து 3 மார்க்ல கேட்டாங்கன்னா calculate the void of BCC lattice. ஸோ எந்த latticeக்கு கேட்குறாங்க இங்க BCCக்கு. அதுக்கு நிச்சயமாக எதை நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருக்கணும் பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் BCC lattice. BCC latticeக்கு என்ன பேக்கிங் எஃபிஷியன்சி 68. 100லேருந்து அந்த வேல்யூ மைனஸ் பண்ணால் 32. இது ரொம்ப சிம்பிளாக அட்டன் பண்ணக்கூடிய 3 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் த BCCயும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு √3/4 into A. I think you'll understand this one. நிச்சயமா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. Thank you.